ஹலோ வணக்கம். வெல்கம் டு டே 5 ஆஃப் க்ரோஷே பிகினர் கிளாஸஸ். நம்ம எப்பயும் க்ரோஷே பண்ணுறப்போ ஒரே கலர் நூல் வச்சு க்ரோஷே பண்ண போகிறதில்ல. we are going to want to change the yarn color. நம்ம சும்மா அந்த நூலை மாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதை எப்படி சீம்லெஸ்ஸாக, அதாவது பிசுறு இல்லாமல் நீட்டாக கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். So you're working with one color. அடுத்த ரோலேருந்து உங்களுக்கு இன்னொரு கலர் நூலில் ஆட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக இந்த இடத்துல நான் முடிச்சு போட்டு இன்னொரு புது கலர் ஆட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கலாம். பட் நோ, தட்ஸ் நாட் ஹவ் யூ டு இட். ஏன்னா உங்களுக்கு அது பார்க்கும் போது ஃபினிஷ் ப்ராடக்ட் அழகாக தெரியணும். இந்த இடத்துல அந்த இடத்துல எந்த இடத்துல கலர் மாறுதோ அது அப்படியே சீம்லெஸ்ஸாக இருக்கணும். அதாவது இந்த நூல் கண்டிருந்தே அடுத்து உங்களுக்கு புதுசாக இன்னொரு கலர் வருது அப்படின்ற மாதிரி இருக்கணும். முடிச்சுலாம் நடுவில் இருந்துச்சுன்னா அவ்வளோ நீட்டாக இருக்காது. ஸோ ஐம் கோயிங் டு ஷோ யூ ஹவு டு சேஞ்ச் கலர்ஸ் சீம்லெஸ்லி. பிகினிங் ஆஃப் த ரோவில் நூல் கலர் மாற்றணுன்னா என்ன பண்ணணும்னா, அப்போ அந்த முந்தின ரோவில் கடைசி ஸ்டிச் போடுறோம்ல, அந்த டைம்லேயே நம்ம இந்த நூலை சேர்த்துடணும். ஸோ இந்த கடைசி ஸ்டிச்சு நான் கழட்டிடுறேன். இந்த ஸ்வாட்சில் நான் ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போடுறேன். ஸோ அதையே கண்டினியூ பண்ணுறேன். யான் ஓவர் பண்ணிக்கிறேன். ஹூக்கை அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை புல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஹூக்கில் 3 லூப் இருக்குது. அடுத்ததான் என்ன பண்ணணுன்னா, இந்த யானை இந்த 3 லூப் வழியாகவும் வெளியில் எடுக்கணும். ஸோ அதை பண்ணுறப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் நியூ கலர். கொஞ்சமாக ஒரு 10 to 15 சென்டிமீட்டர்ஸ் நூல் விட்டுட்டு இதை இது வழியாக புல் பண்ணி எடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் மெரூன் கலர்லேயே தான் வந்திருக்கு. ஆனால் ஹூக்கில் இருக்கிற லூப் க்ரேயாக மாறிடுச்சு. ஸோ இப்போ அடுத்த ரோ ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறதுனால செயின் 2 போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த யான் டெயில்ஸை என்ன பண்ணுறது, இதை இந்த இடத்துல முடிச்சு போடணும்னு அவசியம் இல்லை. சம் பீப்புள் டூ இட் இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் டூயிங் தட். சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, க்ரோஷே பண்ணுறப்போ இப்போ சும்மா முடிச்சு போட்டு விட்டுட்டு கடைசியில் ப்ராஜெக்ட் முடிக்கிறப்போ இந்த 2 நூலையும் ஊசியில் கோர்த்துட்டு இதை உள்ளே தச்சு விட்டுருவாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு தைக்கிறதுக்கெலாம் லேசினஸாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இது 2ஐயும் சேர்த்துட்டு இது கூட சேர்த்து வச்சு க்ரோஷே பண்ணிடுங்க. ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ், இந்த இடத்துல இதை சேர்த்து வச்சுட்டு யான் ஓவர் பண்ணி எப்பயும் ஸ்டிச் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இந்த யான் டெயில்ஸை நடுவில் உள்ளே விட்டுட்டு நான் அப்படியே க்ரோஷே பண்ணிடுறேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பி வீவிங் இன் லேட்டர். இப்போ அடுத்ததாக ஒரு ப்ராஜெக்டில் நடுவில் அந்த ரோக்கு நடுவிலே எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். அது ஈஸி தான். ஸோ யான் ஓவர் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இந்த அடுத்த ஸ்டிச்சிலேருந்து தான் வேறு கலர் போடணும். ஸோ என்ன பண்ணணுன்னா, முந்தின ஸ்டிச் போடுறப்பமே யான் கலரை மாற்றிடணும். ஹூக்கில் 3 லூப் இருக்குது. அட் திஸ் டைம் இந்த க்ரே கலரை ட்ராப் பண்ணிடுங்க. ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இன்னொரு கலர் நூல் எடுத்துக்கோங்க. ஒரு 10 இல்லைன்னா 15 சென்டிமீட்டர்ஸ் நூல் விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த லூப்பை வச்சுட்டு இந்த கலர் வச்சு இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நம்மளுக்கு ஹூக்கில் இந்த கலர் மாறிடும். ஸ்டிச் க்ரே கலர்லேயே தான் இருக்கும். ஆனால் அடுத்து நம்மளோட ஒர்க்கிங் யான் இந்த மெரூன் கலராக மாறிடுச்சு. இப்போ திரும்பி பழையபடி ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போடுறப்போ எப்படி யான் கலர் மாற்றுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன்.
so that you can be much clear about changing yarn colors. இப்போ எனக்கு இந்த அடுத்த ஸ்டிச்சிலேருந்து தான் கிரே கலர் வரணும். இந்த ஸ்டிச்சில் நான் மெரூன் தான் போட போகிறேன். ஸோ அதே கலர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். யான் ஓவர் பண்ணிவிட்டு ஹூக் இந்த மாதிரி யான் புல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் இருக்கிற 2 லூப் வழியாகவும் யான் புல் பண்ணி எடுத்துட்டேன். கடைசி இருக்கிற 2 லூப்பில் என்ன பண்ணணும்னா டோன்ட் யூஸ் மெரூன், ட்ராப் பண்ணிடுங்க. யான் கலரை அப்போ மாற்றிக்கணும். கிரே கலர் எடுத்து இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த யான் டெயிலை பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் டெஃபினேஷன் கிடச்சிரும். அதாவது ஸ்டிச்சஸ் வந்து இன்னும் நீட்டாக ஆகிடும். பிடிச்சி இழுத்துட்டு ரொம்ப டைட்டாக இல்லை, எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ சஃபிஷியன்ட் அமௌண்ட் மட்டும் இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த புது கலரை வச்சு ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லூப் பெருசாக இருக்குது. த ரீசன் இஸ் நான் ஒழுங்காக சஃபிஷியன்ட் அமௌண்ட் அந்த நூலை வந்து இழுக்கலை. ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்து பண்ணிங்கன்னா நல்ல சீம்லெஸ்ஸாக நீட்டாக இருக்கும் கலர் சேஞ்சு.